சொல்லலாமா? என்னோடு சேர்ந்து இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சேர்ந்து பாடலாமா? விசுவாசித்தாதான் பாட முடியும். கைகளை தட்டி come on. ஓ, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடுங்க. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை பாடுவோமா? ஓ, உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் வெரி குட் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே ஓ, உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. வெரி குட். ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே என்ன பறக்க வைக்கிற தேவன் அவர். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், ஓ, உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களிலே ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்து. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்து. Come on. ஓ, மேலே உயரே 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 நான் பறப்பேன். விசுவாசிக்கிற மட்டும் தான் செய்ய முடியும். நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். வண்ணாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. சொல்லுங்க. வண்ணாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம். ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உங்க மேல கர்த்தருடைய மகிமை மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடு. பறக்க ஆசை உள்ளவங்க, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடு. உயரே 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 நான் பறப்பேன். உயரே சொல்லுங்க வாயை திறந்து. நான் பறப்பேன். உயரே உயரே நான் உயரே நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், ஓ, உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், ஓ, உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடு. நான் பறக்கிறது ஒரே ஒரு காரணம், அவர் மகிமை. உயரங்களில் பறந்திடு. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே
பறப்பேன் உயரே. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூளைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூளைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். ஓ உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உயரே 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 நான் பறப்பேன் உயரே. உயரே நான் பறப்பேன் உயரே. உயரே உயரே நான் பறப்பேன் உயரே. உயரே உயரே நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம். ஓ எல்லாரும் சொல்லுங்க, செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுங்க, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன் உயரே. உயரே உயரே நான் பறப்பேன் உயரே. உயரே உயரே நான் பறப்பேன் உயரே. உயரே கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். 6ஆம் மாதத்தினுடைய கடைசி நாள். 6 மாதமும் கர்த்தர் நம்ம கிருபையாய் பாதுகாத்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா எடுத்து வாசிக்கலாம். உபாகமும் 30ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பி ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த நல்ல இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையே நம்ம ஆசையாக உட்கொள்ளணும், கவனமாக கேட்கணும். முழு சிந்தையோடு கூட நம்ம அவருடைய சமூகத்தில் நிற்போமானால் கட்டாயம் இந்த மாதத்தின் கடைசியில் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைக்கு தக்கவாறு பல கேள்விகளுக்கு தேவன் இந்த வேதத்தில் பதில் வைத்திருக்கிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு சிந்தனை செய். என்னதுங்க? சிந்தனை செய்யணும். ஏன் அப்படின்னா கரெக்டாக வருஷத்தினுடைய 6 மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய இந்த வருஷத்தை முடிக்க நீ சரியாக 6 மாதம் நமக்கு. அப்போ வருஷத்தினுடைய ஒரு பாதி ஆஃப் த இயர் நம்ம கடந்துட்டோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த 6 மாதத்தில் நான் செய்தி எடுக்கிறப்ப நினைத்தேன், இந்த வருடத்தை தொடங்கும் பொழுது சில தீர்மானங்களுக்குள்ளே உங்களை நான் நடத்தினேன். 5 தீர்மானங்கள் நம்ம எடுத்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த வருஷத்தில் நான் இப்படியெல்லாம் இருப்பேன், இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு 5 தீர்மானத்தோடு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கணும். முதல் தீர்மானம், 12 மாத திருவிருந்துக்கும் நான் வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். இப்போ நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். நம்ம செய்ததை, நம்ம உறுதி எடுத்ததை, நம்ம ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்ததை நம்ம செய்தோமான்னு சிந்திக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட். 6 திருவிருந்துக்கும் நான் தடையில்லாமல் வந்தேங்கிறவங்க கை தூக்குங்க. ஆண்டவருக்கு மகிமை. மீதி 6 மாதமும் வந்துடணும். என்ன?
ரைட். ரெண்டாவது, என்னுடைய திருமண நாள் பிறந்த நாள் வரும் பொழுது என் குடும்பத்தின் சார்பாக ஒரு வேதாகமத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் கொடுத்தவங்க ஸ்தோத்திரம். இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, ஒரே ஒரு பிள்ளை. ஆண்டவருக்கு மகிமை. திருமண நாள் பிறந்த நாள் வரும்போது உங்கள் சார்பாக ஒரு புது வேதாகமத்தை வாங்கி நீங்கள் gift பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு கர்த்தரோட ஆசீர்வதிப்பா. மூணாவது, என்னுடைய வீடு ஜெப வீடாக ஊழியத்துக்கு என் வீட்டை நான் திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு திறந்து கொடுத்து உங்கள் வீட்டில் ஊழியம் நடக்குதா அப்படின்னு பாருங்களேன். மூணாவது தீர்மானம். அல்லேலூயா. போச்சு. முதல் தீர்மானத்துக்கு தாங்க 10-15 கை படப்படன்னு தூக்குச்சு. 2-3க்கெல்லாம் ஸ்தோத்திர சபையே காத்து வாங்குது. இப்படி 5 தீர்மானங்கள். இந்த தீர்மானத்தெல்லாம் இப்போ 6 மாதம்தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளால் அந்த தீர்மானத்தில் நம்மளால் நிலைத்து நிற்க முடியலையே. ஆண்டவர் இடத்துலேருந்து எப்படி நான் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுவேன்? அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும். 2 இருக்கும். என்ன இருக்கும்? கட்டளை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். இந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ஒத்தே வரலன்னா நான் பலிபீடத்திலேருந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்க தேவ சமூகத்தில் இருந்து. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிற சிந்தனை பண்ணு. என்ன சிந்திக்கணுமா? முன்னாடி 2 காரியத்தை நான் வைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். எது வேணும்னு நீ சிந்தனை பண்ணு. யாராவது சாபத்தை விரும்புவோமா? நான் நல்லா இருக்கணும், நல்ல வியாபாரம் கிடைக்கணும், என் பிள்ளைங்கள்லாம் சுகமாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வருஷம் ஆகிலும் என் வீடு கட்டப்படணும். அப்போ ஆசீர்வாதத்தை மாத்திரம் விரும்புகிற தேவ பிள்ளைகள் சாபத்தை யாரும் விரும்புவது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணுமா. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படு. என்றைக்குமே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை இல்லை, 1001 முறை கூட யோசித்தரலாங்க. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு யோசிக்கப்படாது. அல்லேலூயா. செய்கிறதுக்கு முன்னாடி, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு திருமண காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை இல்லை, 5000 முறை கூட நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க. ஆனால் யோசித்ததுக்கு செய்ததுக்கு பிற்பாடு ஒரு முறை கூட சிந்திச்சிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? ஐயோ, நீங்கள் கேட்கறலையே அதை தலை தெரிச்சு ஓடிடும். உங்கள் சிஸ்டர், உங்கள் பிரதர் கையத்தான் கொடுங்களேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பதில் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்க? சாபம் யார் வேணும்னு சொன்னாங்க? சாபம் யாராவது சொன்னாங்களா? பக்கத்தில் அவங்க முகத்தை பாருங்க. பிரதர், இங்கே எங்கள் தாய்மார் சூப்பர் சிஸ்டர்ன்ட்டாங்க. சிஸ்டர், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? அவங்கள்ட்ட பதில் கேளுங்க, சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? அப்பா, என்ன சிரிப்பு! ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு தான் ஆவிக்குரிய சபைக்கு வரேன், சத்தியத்தை கேட்கிறேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கட்டளை இல்லாம, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும் இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணு. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று நீ உணர்வாயானால் உன் வாழ்க்கையில மீதி இருக்கிற 6 காலம் அளவோ தோல்வியோ உபத்திரவமோ நீங்க பயந்த காரியமோ உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ட்ட சொல்ல போற, ஆண்டவரே, கர்த்தரிடத்துல திரும்பி வசனம் வாசிக்கிறீங்க. உபாகமத்துல வாசித்த வசனத்துல ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? 3 காரியம். முதல்ல தேவன் அண்டைக்கு நம்ம திரும்ப வேண்டும். எங்க திரும்பணும்? ஆண்டவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை, மீதி 6 நாள் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நான் சொல்லுகிறேன், கட்டாயம் ஆசீர்வாதம் உங்களை தேடி வராது. 2வது என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். என்ன நடக்கணும்? அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் வழிகளில் நடக்கிறவனை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, நம்மளும் நம்ம பிள்ளைகளும், நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நான் மட்டும் இல்லை, நானே, என் கணவன், என் பிள்ளைகள் முழு குடும்பமாக இணைந்து முழு இறுதியத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு செவி கொடுக்கணும்.
முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல திரும்பணும். ரெண்டாவது வசனத்தின்படி நடக்கணும். மூணாவது அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அதாவது கீழ்ப்படியணும். இப்படி இருந்தா இன்னைக்கு உங்க வேதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க நோட்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் சகலவற்றிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வசனத்தை கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த வசனத்தின்படி நடக்கிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வசனம் என்ன சொல்லுது? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க விருப்பம் மட்டும் இல்லை, எங்க விருப்பமும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பினாதான், நான் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான், அவரோட வசனத்தின்படி நடந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்கிட்ட எந்த தவறும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்குகிற ஏன்ட்ட என்னென்ன குறைவுகள் அப்படி நான் சிந்தனை பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மீதி 6 மாதத்தில் கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாக நிறுத்துவார். கேட்கக்கூடாது, அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய பலிபீடத்திலேருந்து இன்றைக்கி நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹோட்டலுக்கு போகிறோம், போனோடனே நம்ம என்ன கேட்போம்? இன்னைக்கு என்ன? ஏங்க ஹோட்டலுக்கே போகாத மாதிரி பார்க்குறீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்போம். ரெண்டாவது, சூடாக என்ன இருக்குது கேட்போமா இல்லையா? அவன் ஆறி போன இட்லியும் 2 தோசையும் கொண்டு வந்து வச்சானா, இது என் வீட்லேயே இருக்குது, நான் ஏன் ஹோட்டலுக்கு வரணும்? கேட்போமா கேட்க மாட்டோமா? அதே மாதிரி கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சுட சுட அப்பங்கள் வரணும். அல்லேலூயா. விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் இந்த வாரம் முழுவதும் ஓடுவதற்கு தேவன் எனக்கு பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ சிந்தனை செய்கிற பிள்ளையாயிரு. எப்படி சிந்திக்க வேண்டுமா? எடுத்து என்னோடு கூட வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 14. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்வு காலத்தில் சிந்தனை செய்கிறதை காட்டிலும் பிரசங்கியில கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், தாழ்வு காலத்தில் நீங்க சிந்திக்க வேண்டுமா? வாழ்கிற காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. தாழ்வு வரும் பொழுது, தாழ்வுன்னு என்ன, குறைவு வரும் பொழுது, ஏண்டா நமக்கு இந்த மாதம் 10,000 ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதம் உங்களுக்கு ஒரு 40,000 கையில் வந்துருச்சு. சம்பளத்தில் இன்ஸ்டன்டிவ் அது இதெல்லாம் போட்டு 40,000 வந்துருச்சு. அப்போட இந்த 40,000 எப்படி வந்துச்சுன்னு யோசிக்க மாட்டோம். அந்த 40,000 எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் தான் யோசிப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? அதே இந்த 20,000 வர வேண்டிய இடத்துல அந்த மாதம் 5,000 வந்துச்சு அப்படின்னோம்னா யோசிப்போம், என்னடா சம்பளம் ஏன் குறைஞ்சு போச்சு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கிறப்ப நீ சிந்திக்கிறத காட்டிலும் தாழ்வின் காலத்தில் நீ சிந்தி. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில குறைவு வந்தது? ஏன் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் வந்தது? நம்மளோட வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு இந்த வாழ்க்கையில ஏன் இவ்வளவு இரக்கம் வந்தது? ஏன் பலவீனம் வந்தது? ஏன் பாடு வந்தது? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் ஒரு முன்னேற்றமும் இந்த 6 மாசம் இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. இது சிந்திக்கிற காலம் தேவ பிள்ளையே, உணர்கிற காலம், தேவனண்டைக்கு திரும்புகிற காலம். வேதத்தில் வாசித்தீங்க, எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 2 சாமுவேல் 21:1 தாவீது கர்த்தரிடத்தில் சில காரியத்தை விசாரிக்கிறான். வாசிங்க. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனிரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஆமென். அல்லேலூயா. வேதம் இருக்கிற எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா வேதத்தை? 2 சாமுவேல் 21 அதிகாரம், ஸ்தோத்திரம், 1ஆம் வசனத்தை முதல் பகுதியை மாத்திரம் எல்லாம் வாசிக்கலாமா? வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். போதும். அல்லேலூயா. அப்ப முதல்ல தாழ்வின் காலத்துல சிந்தனை பண்ணணும்னா என்ன தாழ்வு வந்ததுன்னா, தாவீதின் நாட்களில். சொல்லுங்க, எத்தனை வருஷம் பஞ்சம்? பைபிள் படிச்சிருந்தா டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. எத்தனை வருஷம் பஞ்சம்?
3 வருடங்கள் இந்த வேதத்தை கொண்டு வந்தவங்களுக்கு வேதத்தை தூக்கி காமிங்க. நல்லா தூக்குங்க. உங்கள் லைனில் யார் பைபிள் கொண்டு வரலன்னு பாருங்கள். கொண்டு வரல, சரி கீழே போட்டுருங்க. பைபிள் கொண்டு வராதவங்களாம் கை தூக்குங்க. வெறும் கையாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்குங்க. தருண் தூக்கு. வேற யாரு? நான் தூக்குங்க. அல்லேலூயா. பின்னாடியெல்லாம் தூக்குங்க, கையை தூக்குங்க. ஆமென். பட்டயத்துக்கு வரும்போது, யுத்தத்துக்கு வரும் பொழுது என்ன இருக்கணும்? இந்த பட்டயம் இல்லைன்னா என் யுத்தத்தில் முதல்ல தோல்வி. இந்த பட்டயம் இல்லைன்னா எதிரி ஈஸியாக என்ன அடிச்சிடுவான். இந்த பட்டயம் இல்லைன்னா சத்துரு என்னை கண்டு பயப்பட மாட்டான். ஆமீன்னு சொல்லலை. யுத்தத்துக்கு வரும் பொழுது என்னுடைய பட்டயம் சைக்கிள் செயின் இல்லை, என் பட்டயம் அருவா இல்லை, என் பட்டயம் கர்த்தருடைய வேதம். அந்த கர்த்தருடைய வேதத்தை நம்ம சுமந்து வந்தா சத்துரு எவ்வளோ பெரிய பலவீனத்தை கொண்டு வந்தாலும் இந்த வேதத்தை சுமக்கிறதுனால உண்டான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இங்கே வருவோம். தாவீது யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த யுத்தத்தில் தாவீது கேட்கிறான், ஓயாத பஞ்சம். எப்படி பஞ்சம்னா ஓயாத பஞ்சம். சொல்லுங்க. அந்த பஞ்சம் 3 நாட்களிலே, 3 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 3 வருஷ பஞ்சம். நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏன் பஞ்சம் வந்துச்சு? திடீர்னு ஏன் குறைவு வந்தது? குடும்பம்னு இருந்தால், வாழ்க்கைன்னு இருந்தால் ஏற்றம் இறக்கம். நமக்கே டைலாக் கொடுவான், நமக்கே டைலாக் சொல்லுவாங்க, பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, குடும்பம்னு இருந்தால் சகஜம். குறைவு வரலாம், அந்த குறைவு நிரந்தரமாக மாறிடக்கூடாது. வரலாங்க குறைவு, சில மாசத்துல ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஆவிக்குரிய வட்டாரத்திலே இப்போ பொதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருந்தால் பிரியாணி சாப்பிடலாம், இல்லையா தண்ணியை போட்டு உப்பை கரைச்சி, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், அது கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கல. சிந்தனை பண்ணு. ஏன் என் வாழ்க்கையில் குறைவு வந்தது? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 6 மாதம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தானே நம்ம தொடங்கணும். ஆமாவா இல்லையாங்க? திடீர்னு ஏங்க குறைவு வந்தது? தாழ்வுங்கிறது குறைவு, தரித்திரம், ஓயாத பஞ்சம். ஒரு பிரச்சனை மாறி இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறக்குள்ள அடுத்த பிரச்சனை ரெடியா நிற்கிது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போ. அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுகிற தேவ பிள்ளையே, இந்த பஞ்சம் ஏன் வந்ததுன்னு தேவனிடத்தில் கேட்க நமக்கு மனதில்லை. ஆமாம் தானே? தாவீது செய்கிறான், நேராக கர்த்தரிடத்தில் போகிறான். ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம்? ஏன் இந்த பஞ்சம் எங்களுக்கு? நீங்கள் கேட்காத வரைக்கும் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டார். ஆமாம், என்ன சொல்லுங்க? நேராக யார்கிட்ட போகணும்? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், பங்காளி எல்லாத்தையும் கூட்டு. ஏன்டா இந்த பஞ்சம் அப்படின்னு அவன் கேட்டானா? பஞ்சம் திடீர்னு குறைவு வந்துருச்சு, பேரை மாற்றிக்கலாமா? பேருக்கு முன்னாடி இன்னைக்கு அப்பா பேர் எடுத்துட்டு இன்னொரு இன்ஷியல் போட்ட பேர் மாறினா குறைவு மாறிடுமா? ஜாதகம் பார்த்தா குறைவு மாறிடுமா? வாஸ்துபடி வீட்டை கட்டினா குறைவு மாறிடுமா? ஆண்டவர் கேட்குறார், மாறுமான்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லணும். மாறுமா? அல்லேலூயா. சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் போய் கொஞ்ச நாள் நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, டைம் சரியில்லை. அம்மாவும் பிள்ளையும் ஒரே வீட்டில் இருந்தால் நேரம் சரியில்லையா, அதனால் அம்மாவும் பிள்ளையும் பிரித்து வச்சுட்டாங்க. அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருந்தால் ஜாதகத்தில் ஆகாது, அதனால் பிரிச்சாச்சு. குறைவு என்பது நாங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு காரியமே தவிர சொந்தக்காரன்ட்டையோ அறிமுகமானவன்ட்டையோ நண்பன்ட்டையும் போய் என் குறைவுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நேராக தாவீது போகிறான். ஏன் ஆண்டவருடைய குறைவுன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோசுவாவின் நாட்களில் யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையாக கிபியோனியர்கள் அங்கேருந்து தூரத்துலேருந்து வராங்க, வெளி தேசத்துலேருந்து நாங்கள் தூரமாக வரோம் அப்படின்னு வராங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேணும்னா என்னோடு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்துருமா. நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் இருக்காங்கிற மாதிரியே தெரியுது. யோசுவா 9:3 மட்டும் வாசித்துருங்க. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, நல்லா கவனிங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இருட்டு பைகளை
இருட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. ஆமேன். இது நீங்க 9 கிட்டத்தட்ட 15 வசனங்கள், 3ஆம் வசனத்திலிருந்து 15 வசனம் வாசித்தீங்கன்னா இந்த கிபியோனியர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, சொல்லுங்க என்ன யோசனை? தந்திரமா ஒரு யோசனை பண்ணி இவங்க யோசுவாவின் கையில தங்கள் சாவுக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு இவங்க என்ன பண்றாங்க, அவங்க தேவ சமூகத்துல கடந்து வராங்க. யோசுவாட்ட போய் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். வசனம் 15 பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பேரில் யோசுவா அவர்களை உடன்படிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க வா ரதிப்பிரியா, இங்க வா, சீக்கிரம் வா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் யோசுவா சீக்கிரம் வரணும், நான் யோசுவா நான் யுத்தத்துக்கு போகிறேன். சீக்கிரம் வரணும்னா இவ்வளவு மெதுவா வருவியா? ரைட். இப்ப இவங்க கிபியோனியர்கள். யாருங்க இவங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் யோசுவா, நான் யுத்தத்துல கட்டாயம் எனக்கு ஜெயம் கொடுப்பார். ஏன்னா யோசுவாவோட கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இப்ப நான் யுத்தத்துக்கு போகிறேன். இவர்கள் கிபியோனிய கூட்டங்கள், இவங்க பக்கத்து நாட்டுக்காரவங்க தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, யோசுவா நம்ம மேல யுத்தம் பண்ணா கண்டிப்பா யோசுவா ஜெயிச்சிருவான். அதனால ஒரு தந்திரமா ஆலோசனை பண்ணி, 3ஆம் வசனத்துல அந்த ஆலோசனை எல்லாம் இருக்கு. இவங்க தூர தேசத்துல இருந்து வர மாதிரி ஒரு பொய்ய சொல்லி இப்ப இவங்க சொல்றாங்க, உடனே நான் யோசுவா சொல்றேன், இனிமேட்டு உன்னை நான் கொல்ல மாட்டேன், இனிமேட்டு உன்னை நான் சாகடிக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. கிபியோனியர் கூட்டம் இவங்க தான். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அல்லேலூயா. போனதுக்கு அப்புறம் சவுலின் நாட்களிலே இது கேள்விப்படுறான். ஆமே, கேள்விப்பட்டு என்ன பண்றான், இந்த கிபியோனியர்களை கொன்று விடுகிறான். சொல்லுங்க. கொன்னு போட்டோனையும் இந்த கிபியோனியர்கள் சொல்றாங்க, யோசுவா உடன்படிக்கை பண்ணிட்டான், ஆனா சவுலுடைய நாட்களில் என்ன பண்ணிட்டான், என்ன கொண்டுட்டான், கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி இவங்க தேவ சமூகத்துல முறையிடும் பொழுது கர்த்தர் 3 வருஷ பஞ்சத்தை தேசத்துக்குள்ள அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய ரெட்டிஃபை என்ன, அதுக்கு தீர்வு என்னன்னா, கிபியோனியர்கள் சொல்றாங்க, சவுலனுடைய பிள்ளைகளை கொன்னால் மாத்திரமே இந்த தேசத்துல பஞ்சம் ஓயாது. குறைவு நம்ம வாழ்க்கையில வருது. இந்த குறைவுக்கு என்ன காரணம்னு கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், நீங்க விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அழகா உங்கள்கிட்ட சொல்லி கொடுப்பார். ஏன் உன் வாழ்க்கையில குறைவு வந்தது? பேசுவாரா பேச மாட்டாரா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, அவர்கிட்ட போய் கேட்காதது நம்ம பண்ண பெரிய மேஜர் மிஸ்டேக்குங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், தாழ்வின் காலத்தில் சிந்தனை பண்ணு. இந்த தாழ்வின் காலத்தில் உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய குறைவுனா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு எல்லாத்துட்டையும் போய் நீ கேட்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் தாழ்வின் காலங்கள் நீடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ 2 ஆண்டவர் வைக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வரணும்னா அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவரோட வசனத்துக்கு செவி கொடுக்கணும், முழு இறுதியத்தோடு அவரை தேடணும். தேடும் பொழுது தாழ்வின் காலத்தில் மெயினாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார், நீ தேவனிடத்துல கேட்க பழக்கமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற, ஆண்டவரே இந்த 6 மாதம் முடிய போகுது, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்கு எனக்கு சரியான பதில் எங்கேயுமே கிடைக்கல. நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைக்கும் பதில் இந்த வேதத்தில் உண்டு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் நீங்க கீழே விழுந்தாலும், பலவீனமான ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றமா இருந்தாலும், இந்த வேதத்தில் இல்லாத ஒரு ஆலோசனை இந்த உலகத்தை ஒருத்தனும் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கவே முடியாது தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அப்படியே நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி, உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவு இந்த மாசத்துல, ஒரே நிமிஷம் ஜெபம்தான். அப்படியே கண்ணை மூடிட்டு ஓவரால நீங்க சொல்லிட்டு போயிறாங்க, என்ன குறைவு இந்த வருஷத்தை நீங்க எப்படி தொடங்குனீங்க? ஒருவேளை இந்த வருஷம் தொடங்குனதுல இருந்தே பிரச்சனையா? இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்தே தரித்திரமா? இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்தே கடனா? இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்தே பலவீனம், வியாதியா? சிந்திங்க, என்ன காரணம்? இப்போ உங்களோட கர்த்தர் பேசுவார். உண்மையா கேட்கணும். தாவீதை கேட்கும் பொழுது கர்த்தர் அழகா ரூட்டு போட்டு காமிக்கிறார். இங்க பாரு, இதுதான் பிரச்சனைக்கு காரணம். அந்த பஞ்சம் தேசத்துல மாறுவதற்கு தேவன் சவுலனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றும் பொழுது பஞ்சம் தேசத்தை விட்டு மாறியது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் தாழ்வுகளை சிந்தின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? என் வாழ்க்கையில என்ன குறை, யார் நிமித்தமா என் வீட்டில் இந்த பிரச்சனை வந்தது, எதனால, என்ன காரணம் சொல்லுங்க. என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் அப்படியே எங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு செய்தி முடிவதற்குள்ளாக அந்த பிள்ளைகளுடைய குறைவுக்கு உண்டான காரணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆமென். அல்லேலூயா. கேட்டிங்களா? தூங்கிட்டீங்களா? கேட்குற நேரத்தில் கேட்டிங்களா இல்லையா?
ஆமாம், உங்களை ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட வைக்க பயமாக இருக்குது. ஒரு கோழி தூக்கம் டபக்குன்னு தூங்கி முழிச்சிடுறீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி பாருங்கள், நம்ம ஆள்லாம் ஜீவனோடு இருக்கான்னு. கை கொடுத்து சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? குறைவு மாறும். தாழ்வின் காலத்தில் சிந்தனை செய்யுங்க. தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் சில புள்ள கை கொடுக்கல? பக்கத்தில் ஆளை பார்த்து கை கொடுக்குறியா? கை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குறைவுகள் மாறுவதாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். நீங்கள் சபையை விட்டு போகும்போது கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இப்போ உங்களை தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றிட்டார். ஒருவேளை உங்களுக்கு உண்டான காரியம் நடக்கலைன்னா நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு யார் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அடுத்த வாரம் அவங்கள பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. நீ தானே கை கொடுத்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், தூங்கிக்கிட்டே நீ தீர்க்க தரிசனம் சொன்னேன், அவிசுவாசமா நீ தீர்க்க தரிசனம் சொன்னேன், கோவிச்சுக்கிட்டே நீ தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு ஒரு ஐயா சொல்றாரு, ஏன் நான் உனக்கு உண்மையாக தான்ப்பா தீர்க்க தரிசனம் சொன்னேன்னு சொல்றாரு. ஆவியானவர் இங்க இருந்து சொல்லிட்டார். அல்லேலூயா. கோவிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் நடக்கலைன்னா யார் மேலேயும் கோச்சிக்காதீங்க. அது நடக்கிற வரைக்கும் தேவனிடத்தில் விசாரித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில், தாழ்வின் காலத்தில் சிந்தின்னு சொன்ன ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை தெளிவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இன்னொரு தாழ்வினுடைய காரியம் என்னவா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 17. அதற்கு முன்பதாக பால் முன்னாடி வாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்க கேட்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென். அல்லேலூயா. முதல்ல குறிப்பு நான் சொன்னேன். முதலாவதாக தாழ்வின் காலத்தில் சிந்திங்கன்னு. இவர் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, நம்ம சபையில் பல ஆண்டுகளாய் விசுவாசியாக இருக்கிறவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக இவங்க கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. உண்மைதானே? ஒரு 10 ரூபா கூட இல்லை. இன்னமும் சொல்லணும்னா அந்த 10 ரூபா யாராவது அன்னைக்கு கொடுத்தா தன்னுடைய காலத்தை ஓட்டுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்த குடும்பம். ஆனால் அந்த தாழ்வின் காலத்தில் சபையை மாற்றணுங்கிற எண்ணம் வரலை. முதல் பாயிண்ட் அதானே. உடனே என்ன பண்ணிடுவாங்க? சபையை மாற்றி புத்தியை மாற்றணும்னு எண்ணம் இல்லை, தன்னை மாற்றிக்கணும்னு எண்ணம் இல்லை. செய்தி என்பது என்னைக்கும் நடைமுறையாக பேசணும். அல்லேலூயா. புத்தியிலேருந்து பேசினா ஒன்றும் விளங்காது. கையில் 10 ரூபா இல்லைன்னா எப்படி பெட்ரோல் போட்டிருப்பாங்க, எப்படி சாப்பிட்ருப்பாங்க, அப்போ என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு யோசிங்க. உதாரணமாய் சில காரியங்களை சொல்லும் பொழுது, நாளைக்கு வெளியில் போய் 10 ரூபாவே இல்லை, நீங்கள் என்னத்தை சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எலியாவை போல கர்த்தர் என்னை காகத்தை கொண்டு போஷித்தார்னு சொல்லுங்கள். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது தனியாக போய். அல்லேலூயா. சாட்சியாக தான் நான் நிறுத்தி இருக்கிறேன். அந்த நாட்களிலே ஏன் குறைவு வந்தது? 2 பேரும் அழுதாங்கங்க. ஏன் பாஸ்டர், எங்கள்கிட்ட என்ன குறைவு? நாங்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். ஒரு 6 மாத காலம் போனதுக்கப்புறம் பெரிய வீட்டை கர்த்தர் கொடுத்தார். சாதாரண ஒரு பைக் வச்சுருந்தார். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா புல்லட்டு 1க்கு 2 பைக்கு, ஒரு ஃபோனுக்கு 4 ஃபோனு. அல்லேலூயா. 10 ரூபா பாக்கெட்டில் இல்லாத ஆளுக்கு வந்த உயர்வு பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? மாயாஜாலம் பண்ணலை, லாட்ரி சீட்டு வாங்கலை, தேவ சமூகத்தில் தாழ்வின் காலத்தில் சிந்தனை செய்தார்கள். அதே தாழ்வின் காலத்தில் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், தாழ்வின் காலத்தில் நீங்க தேவனண்டைக்கு திரும்பாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால், குடும்பமாய் தேவ சமூகத்தில் உபவாசிக்காவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தாழ்வின் காலங்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டியதான். இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இவன் வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டான், அவன் புல்லட் வாங்கிட்டான், BMW வாங்கிட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதான்.
நான் வாங்கணுமே. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. எத்தனை பேர்? மூத்தவன் அப்பா விட்டு போனானா, இளையவன் போனானா? மூத்தவனா? அது கூட தெரியலையா? பாவம் போல உட்கார்ந்துருக்குது. இளையவன் போனா. சொல்லுங்க. போனவன் சும்மா போகலே, அப்பாவனிடத்திலிருந்து தனக்குண்டான பாகத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். போனவன் எத்தனை நாள் சந்தோஷமா இருப்பான்? சில காலங்கள் சென்ற பின்பு தான் கையில் இருந்து அப்பாட்ட அப்பா சந்தோஷமாக சொத்தை பிரித்து கொடுத்துருப்பாரு, துக்கத்தோடு கொடுத்துருப்பாரு. சில காலம் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் கையில் காசு இருக்கிறப்ப அப்பாவை குறித்து எண்ணம் வராது. நானே சொல்கிறேன், வராது. கையில் நல்லா காசு இருக்கிறப்ப இந்த அப்பா வீட்டை குறித்து எண்ணம், இந்த அப்பாவை குறித்து எண்ணம் சத்தமா அப்படியே ஒரு பக்கம் நெஞ்சு இழுக்கிற மாதிரி மூச்சு விடாதப்ப தட்டு மாதிரி ஃபோனை எடுத்து, பாஸ்டரையா தோத்துறோம், உங்கள் விசுவாசி நான் பேசுகிறேன், இந்த விசுவாசி 6 மாதம் எங்கம்மா போச்சு தெரியலையே, அது ஜீவனோடு இருக்கானே தெரியலையே, ஐயா நான் உங்கள் பிள்ளை பேசுகிறேன், இந்த 6 மாதம் ஊர் சுற்றி எங்கே போனேன் 6 மாதம். அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு குறைவு இல்லை. தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, பயம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறான். சோறு படம் அப்பா இருக்காரு. ஆமாவா இல்லையா? போன வாரம் போட்ட செய்தியவே கொடுத்தோம்னா இங்கெல்லாம் வருவீங்களா? புதுசாக வந்தவர் கூட வேகமாக தலையாட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ வாரம் வாரம் புது புது அப்பத்தை சுட்டு இப்போ அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அப்பா வீட்டுக்குள்ள வந்து உட்காருவதற்கு பல காரணங்கள். நான் முதல்ல சொல்லுகிறேன், என்னைக்கு சபைக்குள்ள வருவதற்கு சாக்கு போக்குகளை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, தேட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கே உன் வாழ்க்கையில தாழ்வு தொடங்கிருச்சு. தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அம்மா டே எந்திரி சர்ச்சுக்கு போகணும், ஐயோ பாஸ்டர் கேட்பாருடா, என்னடா பதில் சொல்லுவேன், வார வாரம் உனக்காக பொய்யே சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய அம்மா ராமின்னு எனக்காக கையை தூக்குறீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா. என்னைக்கும் பெண்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வாரம் வாரம் ஏன் இப்படி போற அம்மா, வயிற்று வலின்னு சொல்லுமா. ஸ்கூலில் ஆரம்பித்த பொய் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா வரல? பாட்டி இறந்துட்டாங்க. எத்தனை பாட்டியடா சாகடிப்ப? டீச்சர்லாம் உட்காந்துருக்கீங்க, ஏன்டா வரல? டீச்சர் தாத்தா இறந்துட்டாரு டீச்சர். தாத்தா நல்ல கல்லு குண்டாட உயிரோட தான் உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. தகப்பன் வீட்டை விட்டு போனான், தகப்பனை விட்டு அவன் போயிட்டான், அவன் வாழ்க்கையில் குறைவு வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த பிள்ளையெல்லாம் தகப்பன் வீட்டை விட்டு போகிறையோ, எந்த பிள்ளையெல்லாம் தகப்பனை விட்டு போகணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வர ஆரம்பித்ததோ, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உன்னோட வாழ்க்கையில குறைவு தொட ஆரம்பிச்சிருச்சு, குறைவு பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் ஒன்று சொல்கிறேங்க, பிள்ளைக்கு தகப்பனுக்கு நிறைய பிள்ளைங்க சொல்லுங்கள், தகப்பனுக்கு ஆமாவா இல்லையா? ஆனால் பிள்ளைக்கு ஒரே தகப்பன். எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு நிறைய பிள்ளைங்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க. ஆனால் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே தகப்பன் தான். அந்த தகப்பனை இழந்தன அந்த பிள்ளைக்கு பெயர் அனாதை. இந்த பிள்ளைக்கு பேர் என்ன? சத்தமா? அந்த அனாதைங்கிற பட்டத்தோடு இந்த பூமியில் வாழாத தேவ பிள்ளையே, தகப்பனோடு இரு, தகப்பன் வீட்டோடு இரு. உன்னோட வாழ்க்கையில் குறைவு வர மாதிரி இருந்தாலும் தகப்பன் மறுபடியும் உன்னை அணைத்துக் கொள்வார். ஏன் பிள்ளை அது? ஹல்லேலூயா. ஏன் பிள்ளை வந்திருக்கிறா? எங்க தெரியுமா புத்தி வந்தது? பன்னி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பன்னி சாப்பிடுது. அங்கேயும் பஞ்சம், தாவீது நாட்களில் பஞ்சம். இவனுக்கு சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் வந்து டீச் பண்ணணும்னா தவிடு கூட கிடைக்காம பண்ணிடுவார். என்ன கிடைக்காது? தவிடு கூட கிடைக்காது.
10 சத்தமா பிரியாணி கேட்பியோ, ஃப்ரைட் ரைஸ் கேட்பியோ, முட்டை பரோட்டா கேட்பியா, கொத்துக்கறி கேட்பியா? ஐயோ பசிக்குதம்மா, ஒரு பழைய சோத்தையாவது கொடு கேட்போமா இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுது, அதை கொடுக்க கூட ஒருவராலும் முடியல. யோசித்துட்டான், சிந்தனை பண்ணிட்டான், நம்ம எந்திரிச்சிடலாம், அப்பா வீட்டுக்கு ஓடிடலாம். இந்த பண்ணி திங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என் தகப்பன் அல்ல, நான் தான். சொல்லுங்க யாரு? கை வைங்க, நல்ல நல்ல தட்டுங்க. நான் தான் காரணம். சத்த ஆண்டவர் கேட்கட்டும். சத்தமா? என் குறைவுக்கு யாருமே காரணம் இல்லை. பின்னாடியெல்லாம் கையை வைக்கலையே நெஞ்சில். நீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் தான் காரணம். என் வாழ்க்கையில் இவ்வளவு 6 மாதம் குறைவுபட்டதுக்கு தகப்பன் காரணம் அல்ல, தகப்பன் வீடும் காரணம் அல்ல, நானே காரணம் என்பதை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறேன். இந்த உடன்படிக்கை கர்த்தர் கேட்டார். தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் உண்டு தேவ பிள்ளையே. குறைவின் நாட்களில் சிந்திங்க. அவன் ஓடி வரான், தூரத்திலேயே தகப்பன் பார்த்துட்டான். காணாமல் போன என் பையன் திரும்பி ஓடுறான். அப்படியே யோசித்து பார்க்கணும். அவன் ஓடி வர, அப்பா ஓடி வர, 2 பேரும் கட்டி அணைச்சி அவன் அழுதுருப்பான். அப்பா நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் மேன்மை தெரியலப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் மகிமை தெரியலப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் பசினா என்னன்னு தெரியலப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் வெயில்னா என்னன்னு தெரியலப்பா, நீங்கள் என்னை விட்டு நான் உங்களை விட்டு போனதுனால என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சிட்டேன்பான்னு சொல்லலை. பைபிள் ரெக்கார்ட் பண்ணல. நான் சொல்லுகிறேன், ஒரு தாயா இருந்து சொல்றேன், அவனுடைய இருதயத்தில் சொல்லி அழுதுருப்பான் தகப்பனை பார்த்து. அல்லேலூயா. அப்போ குறைவின் காலத்தில், தாழ்வின் காலத்தில் நம்ம என்ன சிந்திக்கணும்னா, என் தகப்பனை விட்டு நான் போனது தவறுன்னு சிந்திச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மீதி 6 மாத காலங்கள், நான் சொல்கிறேன் பொற்காலங்கள். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க, பொற்காலங்கள். உங்களுக்கு நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் அனைத்தும் நிறைவேறுகிற காலங்கள் 6 மாதங்கள். கர்த்தரண்டைக்கு திரும்பும் பொழுது உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டி நினைத்ததை ஒரு மனிதன் கூட உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. 2வது எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். முதலாவதாக தன்னுடைய வாழ்நாளிலே ஸ்தோத்திரம் நாம் எதை சிந்திக்கணும்? தாழ்வின் காலத்தை சிந்திக்கணும். 2வது லூக்கா 2 வசனம் 19 வாசிக்க கேட்போம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென். அல்லேலூயா. மரியாள் தான் இருதயத்தில் வைத்து, 2வது இருதயத்தில் வைத்து சிந்திக்கணும். முதலாவது தாழ்வின் காலத்தில் சிந்திக்கணும், 2வது இருதயத்தில் வைத்து சில காரியத்தை சிந்திக்க வேண்டும். இது வேதத்தில் வாசிக்கிறோம். மரியாளை குறித்து எல்லா பெண்களை போல மரியாளுக்கும் சில ஆசைகள் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? மரியாள் கர்ப்பமாகிறா, அப்புறம் பிள்ளையை பெறுகிறா. அந்த பிள்ளையை பெறும் பொழுது மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது மரியாளுக்குள்ள ஒரு விசேஷித்த வெளிப்பாடு வருது. தன் கையில் இருப்பது சாதாரண குழந்தை அல்ல. இப்போ உங்கள் கையில் பிள்ளை இருக்குது, உங்கள் வீட்டில் பிள்ளை இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இங்கே படுத்திருக்கிறப்ப தேவதூதன் யாருங்க? கள்ளத்தனமாக சிரிக்கக்கூடாது. என் வீட்டுக்கெல்லாம் தேவதூதன் வருவானா? சத்தியமாக வரமாட்டார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் என்ன பண்ணுவார்? விசிட் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? இப்போ தேவதூதன் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற தாய்மாரெல்லாம் பார்த்து, மகளே, மகள் பிரிசிலாவே, உன் பையன் புவனேசு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, ஆண்டவரை வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு மோகன்சி அண்ணனை போல, சம்திங் யாரோ ஒரு ஊழியக்காரரை போல உன் பையன் வருவான் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும். ஆனால் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினான். மெய்ப்பொருளால் சொல்லப்பட்ட செய்திகள், தேவதூதன் மூலமா சொல்லப்பட்ட செய்திகள், ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், அவருடைய வளர்ப்பு இப்படி இருக்கும், அவர் இந்த பூமியில இப்படி எல்லாம் செய்ய போறார், அவருடைய காலங்கள் இப்படி இருக்கும், அவர் மேன்மையானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர்னு ஏசாயா 9 அதிகாரத்தை சொல்றாரு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்லும் பொழுது
சாதாரண பெண்களை போல மரியாள் சிந்திக்கவில்லை. அல்லேலூயா. மரியாள் எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான் சத்தமா? இன்னும் சத்தமா? உடனே என்ன பண்ணிட்டா? எல்லாம் வா, அப்போ எங்கெங்க டெலிகிராமு, அப்போ எங்கெங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ஒன்றும் இல்லை. இதே நம்மளா தானே முடியும். என் கையில் இருக்க இந்த குழந்தை தெரியுமா, விசேஷித்த குழந்தை, அது அப்படியாக்கும், அதை இப்படியாக்கும். ஆனால் இவன் யார்கிட்டையும் என்ன பண்ணலை, யார்கிட்டையும் காரியத்தை ஷேர் பண்ணலை. தன் இருதயத்தில் வைத்து இது எப்படியா இருக்குமோ, இது எப்படி நடக்குமோ அப்படின்னு இருதயத்தில் சிந்தனை பண்ணுனா. உங்கள் வீட்டில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது உடனே அதை என்ன பண்ணிடாதீங்க, பிரகடனப்படுத்தாதீங்க. அதை தேவ சமூகத்தில் போய் சிந்தனை பண்ணுங்க. இது எதனால் இப்படி சொல்லப்பட்டது, இதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலையே அதாவது ஒருவருக்கு மாத்திரம் தெரிந்தது ரகசியம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? நான் இன்னொருத்தட்ட சொல்கிறேன், பிரதர் இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னா அது ரகசியம் இல்லை. அப்போ மரியாளுக்குள்ள மாத்திரம் இருந்தது ரகசியம். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் வைத்து அவ சிந்தனை பண்ணும் பொழுது ஏற்ற காலம் வரும் பொழுது ஏசாயா 9 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு குமாரன். அப்போ அவள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இது எனக்கு உண்டான குழந்தை அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இது எனக்குரியது அல்ல, எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பூமியில் அவர் வருவதற்கு நான் ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட எதெல்லாம் வாங்கணும், கொடுக்கப்பட்டதுன்னு என்னங்க? கிருபையா கொடுத்தாரு. என்னத்தை கொடுத்தாரு? குடும்பத்தை கிருபையா கொடுத்தாராமேன்னு சொல்லுங்க. பிள்ளைய கிருபையா கொடுத்தாராமேன்னு சொல்லுங்க. வேலையை கிருபையா, ஆசீர்வாதத்தை கிருபையா, சத்தத்தை காணல, பிஸ்னஸை கிருபையா, அழகு கிருபையா, படிப்பை கிருபையா, திறமைய கிருபையா. இது எல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே. அல்லேலூயா. எல்லாம் கிருபைங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்க. நானா எந்திரிச்சு போய் ஒன்னையும் செய்யல, என் புத்தியை நான் தேய்ச்சி ஒன்னும் செய்யல. கிருபையா பிள்ளைகளை கொடுத்தார், கிருபையா வருமானத்தை கொடுத்தார், கிருபையா உயர்வை கொடுத்தார். எல்லாமே கிருபை. இந்த கிருபை இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை வரப்ப அங்கங்க திரும்பி வேடிக்கை பார்ப்பேன். கிருபைன்னு சொல்றவ மட்டும்தான் கர்த்தரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கிருந்து பார்க்கிறேன், சிலருடைய கண்ணில் மட்டும்தாங்க கண்ணீர் வந்துச்சு. அழுகிறதெல்லாம் மற்றவங்கள பார்த்தெல்லாம் அழுக முடியாது. சிரிச்சிடலாம். நான் சிரித்தா நீங்கள் சிரிப்பீங்க, நான் முறைச்சா நீங்களும் முறைப்பீங்க. ஆனால் அழுகிறது மாத்திரம் அவர் கிருபையை உணரலைன்னா அழுக முடியாது. ஒரு சில சகோதர சகோதரி மாத்திரம் நான் அதை உணர்ந்தேன். ஆவியில் உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் பிள்ளையை கட்டாயம் இந்த ஆண்டு கர்த்தர் சந்திச்சிருவார். ஏன் அப்படின்னா உணர்வு கொடுக்கப்பட்டது. நான் எதையும் செய்யலை. நீங்கள் சொல்லலாம், நான் வேலைக்கு போகாமல் எப்படி, நான் வேலைக்கு போனதுனால தான் சம்பாரிச்சேன். நான் சொல்கிறேன், அந்த வேலைக்கு போவதற்கு உண்டான பலத்தை கொடுத்தது என்னுடைய ஆண்டவர். 30 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டீங்க, ஒரு கை கால் வராமல் இழுத்துக்குச்சு, ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டார் எங்கேயும் நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, சுமையை தூக்கக்கூடாது சொல்லிட்டா. என்னங்க பண்ணுவோம்? வண்டி ஓட்டக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது. அழுவோம்ல, நினைங்கப்பான்னு அழுவோம்ல, தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க. அழுவோமா அழுவ மாட்டோமா? அப்பா கிருபையா என்னை மன்னிச்சிருங்க, கிருபையா என்னை தூக்கிடுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறப்பையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆசீர்வாதம் வரப்போ வேற மாதிரி நடந்தா அவருக்கு எப்படி நம்மளை டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. என் கையில் எதுவுமே இல்லைப்பா, கையை விரிச்சு காமிக்க, என் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாம் உங்கள் கிருபை, எல்லாம் உங்கள் தயவு, எல்லாம் உங்கள் இரக்கம். என் சம்பாத்தியம்னு சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பைத்தியம் ஆண்டவரே உமக்கு முன்னாடி அப்படின்னு தாழ்த்தி பாருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உயர்த்துவாரா இல்லையான்னு மாத்திரம் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எதை சிந்திக்க வேண்டுமா, நம்மளுடைய முடிவை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதை குறித்து சிந்திக்கணும்? முதலாவதாக தாழ்வின் காலத்தில் சிந்தனை பண்ணணும். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், இருதயத்தில் வைத்து சிந்திக்க வேணும். அவர் எல்லாம் நமக்கு கொடுத்தாரு, எதுவுமே நான் வாங்கினது இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று குறித்து நீங்களும் நானும் பெருமை பாராட்டலாம், மேன்மை பாராட்டலாம். என்னன்னு வேதம் சொல்லி கொடுத்து, சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா.
இந்த 3ஆம் வசனத்தை கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கவனிங்க பார்ப்போம். இப்போ யாராவது கேட்குறாங்க, எப்படிப்பா இவ்வளவு ஞானமா நீ குடும்பத்தை நடத்துகிற, எப்படி தம்பி இந்த வயசுலேயே சொந்த வீடெல்லாம் கட்டலி பயங்கரமாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட அப்படிங்கிறப்ப காலரை என்ன பண்ணக்கூடாது? தூக்குனவங்களாம் சொல்லுங்கள், காலரை தூக்கக்கூடாது. மீசைய நீங்கள்லாம் ஏங்க சொல்கிறீங்க? சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு. மீசைய சொல்லுங்கடா. எங்கள் பசங்களை பார்த்து சொல்கிறேன், வாலிப தம்பிகளை பார்த்து, மீசைய எல்லாம் கிருபை. என்ன தெரியுமா சொல்லணும்? நான் படிக்கலைங்க, ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா கிருபையா எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு. எப்படிமா உன் குடும்பத்தை நடத்துகிற? எல்லாம் என் முழங்கால சாதிச்சேன். கிருபையா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு, ராக்கால ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. என் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. எல்லாமே அவருடைய கிருபைன்னு சொல்லி பாருங்க. கிருபையின் மேலே கிருபையை கர்த்தர் கொடுத்து இந்த வருஷத்தை ஓட முடிக்க கர்த்தர் பலன் கொடுத்துருவார். அல்லேலூயா. 3வது, முடிவை குறித்து சிந்திக்க வேண்டும். என்ன குறித்து? இப்போ நம்ம இந்த வருஷத்தை தொடங்கிட்டோம். நான் சொல்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் மத்தியில். இந்த வருஷத்தை தொடங்கின உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் உயிரோடு இல்லை தானே? ஆமாங்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ரைட்டு. உங்களுக்கு அறிமுகமானவங்க நிறைய பேர் உயிரோட ஆமான்னு சொல்கிறவங்க சத்தமா. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் முக்கியமான ஆள், இவங்கெல்லாம் சாவாருன்னே நினைக்கலங்க. வேலைக்கு போன மனுஷன் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார், செத்துட்டாரு அப்படின்னு அந்த செய்தியை கேள்விப்பட்டவங்க சத்தமா. நான் விழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் விழுந்துட்டான், நான் பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்கிறவங்க. மற்றவங்களாம் ஒரு கூட்டத்துலேயுமே இல்லையா? அட ஆண்டவரே, அப்போ இன்னும் அந்த கிருபை நீங்கள் உணரலைன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன 4ல் ஏதோ 1லையாவது நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுவாபம், கை தூக்க, வேற ஒன்றும் இல்லை. கிருபையாக கையை தூக்காதனால தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு கிருபையாக 6 மாதமும் உங்களுக்காக இங்கே ஜெபம் பண்ணதுனால தான் வண்டி சொல்லுங்கள், வண்டி ஆமே நிற்காமல் இருக்கணும்னா கிருபையை சார்ந்து கொண்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் சொல்றார், முடிவை குறித்து சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த வருஷத்தை தொடங்கிட்டு இந்த வருஷத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் பதில் சொல்லுங்க. தெரியாது. அடுத்த மாசம் இந்நேரம் நான் எங்க இருப்பேன்? ஆகஸ்ட் மாதம் நானும் போதகரும் வெளி தேசத்துல இருப்போம்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஆகஸ்ட் மாசம் நாங்க அங்க இருக்க மாட்டோம்னு எங்களுக்கு எல்லா முடிவும் அவர் கையில இருக்கு. உங்க பிள்ளைகள் என்ன நடக்கணும், நீங்க யாரை குறித்து பயப்படாதீங்க. அவர் கையில எல்லாமே இருக்கு. அவரை தாண்டி, அவரை மீறி எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணாம, வேத வாசிக்காம, மாசத்துல ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு உள்ளேனையா அப்படின்ட்டு போறவங்களுடைய முடிவு எல்லாமே எப்படி இருக்குன்னு எங்களுக்குமே தெரியாது. தேவ பிள்ளையே, எடுத்து வாசிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கடைசியா பின்னாடி ஒரு சகோதரி இப்ப வாசிக்க போறாங்க அந்த வசனத்தை. உபாகமம் 32 29-30 29-30. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதெப்படி? ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதோடைய முடிவு நல்லது. அதை நீ என்ன பண்ணணும்? சிந்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது எல்லா இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? மைக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுமா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்க யாருடையவர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று. ஆனா அவன் எதிரிகள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ யுத்தத்துல எல்லாம் ஜெயம் உனக்கு கிடைக்கல, கர்த்தர் இருக்கிறதுனால தான் உனக்கு யுத்தத்துல ஜெயம். ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்தை இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். வசனம் உபாகமம் 32-31 வாசிமா. நம்முடைய கண்மலை
நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். போதுமா? நம்மளுடைய கண்மலை அந்த கண்மலையை போல இல்லைன்னு சத்துரு சொல்றாங்க. ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில ஜெயம் 6 மாசம்? உங்க முடிவு ஏன் தெரியுமா இவ்வளவு சம்பூர்ணமா இருக்கு? நீங்க செய்யற காரியத்துல ஏன் கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா கர்த்தர் கொடுக்கிறார்? நம்ம செய்த அதிகப்படியான பாவங்கள் துணிகரத்துல ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையில இன்னும் முடிவு வரல? கிருபையா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறதுனால ஒன்றும் வரல. ஆமாவா இல்லையா? நான் எப்பயும் சொல்லுவேன், நம்மளை காட்டிலும் பரிசுத்தவான் இந்த உலகத்துல வெளியில இருக்கிறான். நம்மளை காட்டிலும் அன்னதானம் போடுறவன் இந்த உலகத்துல வெளியில இருக்கிறான். நம்மளை காட்டிலும் தெய்வத்துக்கு பயந்தவன் உலகத்துல வெளியில இருக்கிறான். 4-8 போவான், ஒரு கல் இருந்ததுன்னா தோப்புக்காரன் போடுவான் ரோட்லயே. ஆமாவா இல்லையா? தலையில ஏன் கொட்டுறான்னு அவனுக்கே தெரியாது. தலையில மங்கு மங்குன்னு கொட்டிக்குவான், கையில பட்டு பட்டுன்னு தட்டிக்குவான், அங்க பிரதிஷ்டம் பண்றான், அன்னதானம் போடுறான். நான் சொல்றேன், நம்மளை காட்டிலும் பக்தி உள்ளவன் வெளியில உலகத்துல சொல்லுங்க. ஆண்டவருக்காக நான் எதையுமே செய்யல. ஒரு ஆலயத்துக்கு வந்து என்னால் முழங்கால் கூட, என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுது, பணிந்து குனிந்து. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அன்பா ஒரு காரணத்தை சொல்லி கொடுக்குறேன். சபைக்குள்ளே வந்துட்டோன்னா உங்களுடைய மேன்மையெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பட்டம், உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மேன்மை, உன் ஜாதி, உன் டிகிரி எல்லாம் செருப்பை எங்கே கழட்டணும்? சத்தமா அதை அவுத்துட்டு உள்ள வரணும். ஆண்டவரே உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியாது. உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, அங்க பாண்டேஜ் உறுதியாகும். அல்லேலூயா. உங்க பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே. ஏன்னா படிப்பு அவரு கொடுத்தது, தேவ பிள்ளையே. வீடு அவரு கொடுத்தது, நன்மை அவரு கொடுத்தது, ஆசீர்வாதம் அவர் கொடுத்தது. அவர் முன்னாடி ஆண்டவரே நான் வந்திருக்கேன் ஆண்டவர் கேட்பாரு, நீ யாருன்னு கேட்பாரு. ஆனா அதுவே ஆண்டவரே உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, கிருபையா உங்க பிள்ளை உங்க மகன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு. சத்துரு சொல்றான், இவன் யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்க நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சதுக்கு காரணம் உன் திறமை அல்ல, கர்த்தர் கண்மலையின் தேவன் உன் தேவன் தான் உண்மையுள்ள தெய்வம்னு சொல்லி நம்ம சத்துரு சொல்றான். ஆனா நமக்கு தான் நம்ம தெய்வத்தை கூடிய வேல்யூ தெரியல. அந்தோனி ஒரு புது பாட்டு பாடணும்ல, மேலே உயரே உயரே உயிரை நான் பறந்துடுவேன். நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு இந்த 2024 வருஷம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வரதுனால உங்களுக்கு தெரியல, இந்த பட்டணத்தில் பேசப்படுகிற சபையாய் இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கெங்க தலைவர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தெரியுமா, பிபிஎஸ் சபையில் என்ன நடக்குது, என்ன ஊழியங்கள் நடக்குது. இந்த ஈரோட்டில் இதுவரைக்கும் செய்திராத ஊழியத்தை இந்த பட்டணத்தில் கர்த்தர் இந்த சபையை கொண்டு செய்து வருகிறார். நான் அன்பாக சொல்கிறேன், 1 போனால் 10 கொண்டு வந்து சபையை நிரப்புறார். தகப்பனை விட்டு போனால் உனக்கு தான் வந்து பிரச்சனையை தவிர, இந்த தகப்பன் வீட்டை புதிய புதிய பிள்ளைகள், புதிதாய் பிறந்த பிள்ளைகளை கொண்டு இன்னை வரைக்கும் சபையை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் தகப்பன் வீடு நீங்கள் இல்லைன்னா காலியாக போகாது. ஒரு நாள் இந்த தகப்பன் வீட்டில் ஜனங்க போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னோம்னா தகப்பனை விட்டு போகிறவங்களுக்கு தான் குறைவே தவிர ஒரு நாளும் தகப்பன் வீட்டுக்கு குறைவு. அநேக ஊழியத்தை இந்த பட்டணத்தில் கொடுத்துருக்கிறாருங்க. மேகசின் ஊழியத்தை செய்கிறோம், பத்திரிக்கை ஊழியம். அந்த பத்திரிக்கை ஊழியத்தில் எத்தனை போதகர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாதம் மாதம் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களே, இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்களே, சபையில் எத்தனை ஸ்டாஃப் போட்டிருக்கிறீங்க, சபையில் எத்தனை முழு நேர ஊழியர்களை போட்டிருக்கிறீங்க. நான் சொன்னேன், முழு நேர ஊழியர்கள் நானும் பாஸ்டரும் மட்டும்தான். ஆனால் ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவு உட்காந்து சிந்திங்க. தேவன் நல்ல சபையில் உங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சத்தியம் போதும் தானே? ஒரே ஒரு ஆள் தான், அம்மா தங்கம்மா உனக்கு பரலோகம் தாம்மா, வேற யாரும் சத்தத்தை காணும். இந்த சத்தியம் போதுமா? ரெண்டாவது அங்கம்மாவுக்கு பரலோகம், அதுக்கு டைரக்ட் டிக்கெட்டு தான், சந்திலெல்லாம் போகாது. ஆமேனுங்குது. அல்லேலூயா. 3வது இங்கே கொடுக்குற வாக்குத்தத்தம் போதுமா? இங்கே நடக்கிற ஊழியங்கள் போதுமா? இதை தாண்டி ஒரு நன்மை ஆண்டவர் யார் மூலமாகவும் கொடுக்க மாட்டார். என் சத்துரு சொல்கிறான், இப்போ இந்த சபையோடு கர்த்தர் இருக்கிறார்,
இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த ஊழியக்காரங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஒன்னு போன 10 குடும்பம் திரும்பி வருதுங்க. இந்த 6 மாசத்துல மட்டும் 17 புதிய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 17 புது குடும்பம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும், ஒரு ஊழியத்தின் துவக்கத்தை காட்டிலும் கையை நல்லா கட்டணும். எல்லாரும் தட்டுங்க பாப்போம். குழந்தைய போல கீழ்ப்படிஞ்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளையோட வாழ்க்கையில இழந்து போன, நஷ்டப்பட்ட, குறைவுபட்ட அத்தனை காரியத்திலும் ஒரு முடிவு உண்டாவதாக. அந்த முடிவு சொல்றான், அவர் மலைகளின் தேவன். அவன் சொல்றான், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, சத்துரு சொல்றான் அவர் மலைகளின் தேவன். அதனால தான் மலையில போய் நீ யுத்தம் பண்ணதுனால ஜெயம். அப்ப சொல்றான், இல்ல பள்ளத்தாக்குல வந்து யுத்தம் பண்ணு. பள்ளத்தாக்குல வர, பள்ளத்தாக்குல யுத்தம் கிடைக்குது. அப்ப நான் சொல்றேன், அவர் மலைகளில இருந்தாலும் பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணினாலும் கர்த்தர் எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம செய்கிற யுத்தத்துல கர்த்தர் ஜெயம் கொடுக்கத்தான் செய்வார். அது நம்ம புரியல. ஆனா சில நேரத்தில் சத்துரு சொல்லுவான், இந்த குடும்பத்தை என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே. அல்லேலூயா. ஏவி விட்டோம், செய்வனை செஞ்சு பார்த்தோம், வண்டியிலேருந்து தள்ளி விட்டோம். உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்க. பலிபீடத்திலிருந்து கர்த்தரோட வார்த்தை வருது, உங்களோட கர்த்தர் இல்லைன்னு சொன்னா அவை விட்ட அக்கினி ஆஸ்திரங்களாலும், வியாதியிலையும், கடன் பிரச்சனையிலையும், குடும்பத்துடைய தகராறுலையும் என்னைக்கோ நம்ம குடும்பம் பிரிந்து போயிருக்கும். கடன் பிரச்சனையில குடும்பமா தூக்கிட்டு தற்கொலை. நியூஸ்ல முதல் ஹெட்டிங்ல முதல் லெட்டர் அதான். நான் சொல்றேன், நம்ம மேல எத்தனை கடன் இருக்கு, ஆனால் அந்த எண்ணம் வரலையே, அவருடைய கிருபை. வியாதியின் படுக்கையில் உட்காந்து நாளை என்றோம், இன்னைக்கு சுகம் இல்லை, எனக்கு நாளைக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார். இந்த சுகம் இல்லை, எனக்கு இன்னைக்கு மாலை ஹீலிங் சர்வீஸ், இந்த ஹீலிங் சர்வீஸ்க்கு நான் வரேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவார்னு சொல்லி நம்பிக்கையோட வருகிறேன். உங்களுடைய முடிவு நல்லது. அல்லேலூயா. எந்திரிச்சு நிற்போமா. ஆண்டவருக்கு மகிமையாக. கர்த்தர் நல்லவர். தாழ்வின் காலத்தில் சிந்திக்கணும், இருதயத்தில் வைத்து சிந்திக்கணும், முடிவில் சிந்திக்கணும். முடிவு காலத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை உயர பறக்க வைக்க காலங்கள். அல்லேலூயா. வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 4வது எதை சிந்திக்க வேண்டுமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 17 வசனம் 32 சத்தமா வாசிக்க கேட்க போகிறோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன, யாரை நினைக்கணும்? லோத்தின் மனைவியை. ஆமென். தாழ்வில் சிந்தனை செய்யணும், இருதயத்தில் வச்சு சிந்தனை செய்யணும். அடுத்து என்ன சொன்னேன்? முடிவில் சிந்தனை பண்ணணும். அடுத்து இப்போ லோத்தின் மனைவியை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம். என் பொண்டாட்டியை குறித்து யோசிக்கவே எனக்கு நேரம் இல்லை. இதில் லோத்தோட மனைவியெல்லாம் எங்கே நாங்கள் சிந்திக்கணும்னா, செஞ்சுட்டா, எப்ப இவளை சிந்திச்சிருக்கோம், இவளை பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு லோத்தின் மனைவி எதையும் செய்யவில்லை. லோத்தின் மனைவி எதையும் சாதிக்கல. ஆனா ஏன் ஆண்டவர் சிந்திக்க சொன்னார்னா, லோத்தினுடைய மனைவி சில காரியத்தை கர்த்தர் சொல்றதை செய்யாம போயிட்டா, கீழ்ப்படியாம போயிட்டா, ஆண்டவருக்கு பயப்படாம போயிட்டா. அதனால ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் ஓடுற வாழ்க்கையில அங்கங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அங்க போய் அவ்வளோ விருட்டின்னு போவான், நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு அங்கே ஒரு பிரேக் போட்டு மெதுவாக வண்டி மெல்லமாக ஏறி இறங்கும். ஏன்டா இவ்வளோ அவசரமாக போனேன், இதுக்கெல்லாம் ஏன்டா வந்து கட்டடிச்சு போகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் ரொம்ப வேகமாலாம் போகக்கூடாது. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் பிரேக் போடுறாரு. என்ன போடுறாரு? பிரேக் போட்டு சொல்கிறாரு, வேகமாக போகாத, கொஞ்சம் லோத்துவின் மனைவியை கொஞ்சம் நின்று நிதானமாக சிந்திச்சுட்டு மறுபடியும் ஓடு. என்ன சொன்னாருன்னா, எடுத்து வாசிக்க வேணாம். ஆதியாகமம் 19:17 ஆண்டவர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு லோத்துக்கும் அவங்க மனைவிக்கும். சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறார். வேகமாய் போய் முடிக்கிறேன். அப்போ அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது லோத்துவுக்காக ஒரு மனுஷன், அவன் அண்ணன் பரிந்து பேசுறதுனால ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறேன், ஆனால் கிருபையா உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு வேணும்? 6 மாதத்தில் எதையும் செய்யலை,
கிருபையா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல, அதனால தான் கை தூக்கல. நான் சொல்லித்தரேன். மறுபடியும் கிருபையா என் ஆண்டவர் பிஸ்னஸில் உயர்த்திட்டாருன்னா நான் கரெக்டாக இருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ கை தூக்குது பார்த்தியா? புரியல உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஒரு முறை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். இப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கிருபையா எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர்? ஒரு முறை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இந்த சபையில் நான் செய்யலை, அசட்டை பண்ணிட்டேன். கிருபையா என் டர்னில் கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தா நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அதுதான் வாய்ப்பு. லோத்துவுக்கு அந்த வாய்ப்பு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியம் சொல்கிறாரு. பின்னிட்டு பார்க்காத, எங்கேயும் நிற்காத, ஓடி போயிரு. சொல்லுங்கள், பின்னிட்டு எங்கேயும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கிட்டு யார் வரா? ஐயோ இந்த வாரம் ஏன் ஜோகியை காணோம், இந்த வாரம் ஏன் பாலை காணோம், எங்கே போயிருப்பாங்க? சரி, நம்மளும் 2 வாரம் போகாமல் இருந்துக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? வாய் தந்து சொல்லுங்கள். ஓ லக்கு என்ன? ஓடி போயிரு. ஓ லக்கு என்ன? பட்டணம் அக்கினிக்கு இறையாக ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு வாய்ப்பு, யாரையும் பார்க்காத. ஆனால் இவ என்ன பண்ணிட்டா? பின்னிட்டு பார்க்காத, எங்கேயும் நிற்காத, ஓடி போயிரு. ஓடி போய் பொழைச்சிக்கோ. இப்போ லோத்து ஓடுறாரு. என்ன பண்ணுறாரு? லோத்து பிள்ளைங்க. ஆனால் லோத்துடைய மனைவி என்ன பண்ணிட்டா? ஓடுனாங்க. நல்லா தாங்க ஓடுனா. இந்த 6 மாதமும் நல்லா தான் ஓடணும். உபாச கூட்டத்துக்கு வந்தோம், தாய்மார் கூட்டத்துக்கு வந்தோம், தாலுக்கா ஜபத்துக்கு வந்தோம், ஹீலிங் சர்வீஸ்க்கு வந்தோம், வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தோம். இப்போ கொஞ்சம் அந்த ஓட்டம் என்ன ஆயிடுச்சு? ஏன் தெரியுமா? பின்னாடி யார் வரா, இங்கிட்டு யார் வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வேகம் கொஞ்சம் குறையும் தானே. என்னோட சைட் நேராக இருந்தால் என் ஓட்டம் வேகமாக இருக்கும். என் பார்வை சைடில் போனால் என்னோட ஓட்டம். லோத்துவின் மனைவி அங்கே தாங்க தப்பு பண்ணா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியெல்லாம் முறைச்சி பார்க்கக்கூடாது, ஓடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயும் ஆண்டவர் சொல்லிட்டான், நீ நிற்காதம்மா, உனக்கு மகிமையான காலத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு பரலோகத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். யோத்துவின் மனைவியை நினச்சிக்கோ. ஆண்டவர் சொல்லிட்டா, நான் இதை அழிக்க போகிறேன், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக போகுது அப்படின்னு வரப்போ மரண பயத்தில் நம்ம ஓடுவோமா இல்லையா? எனக்கு கர்த்தரே வார்த்தை கொடுத்துட்டார், இந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது. இப்போ அந்த மரண பயத்தில் எல்லாரும் ஓடி பிழைத்து கொண்டாங்க. லோத்துவின் மனைவி என்ன நினச்சி திரும்பினாலும் ஆண்டவருக்கு தாங்க வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த காலை வேளையில் கொஞ்சம் சிந்தனை செய். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கை வச்சிருக்கிறார். உங்கள் ட்ராக்ல வேற யாருமே வர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. என் ட்ராக்ல நீங்க வர முடியாது, உங்க ட்ராக்ல நானே. அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட போட்ட பந்தயத்தில் பொறுமையா ஓடுங்க, கிரீடத்தை தவற விடாம ஓடுங்க. எப்படியாவது பரலோகம் போய் கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் மகளே நீ எந்திரிச்சிரு. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு மறுபடியும் உன் டெஸ்டினேஷனை முடிச்சிரு. எழும்பி நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கலாம். நம்ம யாரும் நம்மளை கேள்வி கேட்க வேண்டாம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நான் எவ்வளோ உற்சாகமாக என் ஓட்டத்தை தொடங்கினேன். 2 கூட்ட சபைக்குள்ளே இருக்குது. ஒன்று, உற்சாகமாக தொடங்கினவங்க இப்போ கொஞ்சம் உற்சாகம் கம்மியாக இருக்குது. சில பேர் உற்சாகம் இல்லாமல் தொடங்கி இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே நல்லா ஃபயர் ஆகிட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒரே பந்தய சாலையில் ஓடுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓடுகிற நம்ம எல்லாருக்கும் பரிசு பொருள் கட்டாயம் உண்டுங்க. இந்த உலகத்தில் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸு. ஆனால் ஓடுகிற நம்ம எல்லாருக்கும் பரலோகம் ஒரு மிகப்பெரிய பரிசை வச்சுருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த ஓட்டத்தில் கொஞ்சம் சொல்கிறாரு, சிந்தனை பண்ணு. உன் ஓடுகிற ஓட்டத்தில் அவரை மாத்திரம் பார்த்து தாழ்வின் காலத்தில் சிந்தனை பண்ணு. ஏன் இந்த தாழ்வு, ஏன் இந்த குறைவு? நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், இந்த என் வீட்டில் இந்த வியாதி வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு கடன் அப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க தேவ பிள்ளையே. கடன் பட்டதுனால தான் என் வாழ்க்கையில் குறைவு. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அழகான ரெட்டிஃபை உங்களுக்கு கொடுப்பார், அழகான சொல்யூஷனை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.